நீ சொல் மனம். இந்த பாடலை நாம் பாடுவோம், ஆண்டவரை போற்றுவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன கூரை உண்டு நீ சொல் மனமே. எனக்கென்ன கூரை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர், விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர், மித்திரனே சுகபத்திரம் அருளும் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன கூரை உண்டு நீ சொல் மனமே. பாபமோ மரணமோ நரகமோ பேயோ, பாபமோ மரணமோ நரகமோ பேயோ, பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர், சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன், சஞ்சலமினியேன் நெஞ்சமே மகிழாய் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன கூரை உண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார், ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார், அம்பரந்தனில் எனக்காய் ஜெபிப்பார், மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார், மோட்ச வழி சத்தியம் வாசல் உயிரெனும் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன கூரை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார், கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பவமணி பலிப்பார் பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார், என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன கூரை உண்டு நீ சொல் மனமே. போனது போகட்டும் புவி வசை பேசட்டும், போனது போகட்டும் புவி வசை பேசட்டும், பொல்லானம்புகள் எய்திடட்டும், ஆனது ஆகட்டும் அருள்மழை பெய்திடும், அன்பு மிகும் பேரின்பம் என கருள் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன கூரை உண்டு நீ சொல் மனமே. எனக்கென்ன கூரை உண்டு நீ சொல் மனமே. பிரியமானவர்களே, இந்த வேளையில நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவர் சமூகத்தில அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, துதிகளுக்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே இந்த வேளையிலும் கூட நீர் எங்களோடு இடைப்படும்படியாக எங்கள் மீறுதல்கள், பாவங்கள், தப்பிதங்கள் தடையாக இல்லாதபடிக்கு நீர் கழுவி சுத்தப்படுத்தும், எங்களை தூய்மைப்படுத்தும். உமக்கு எதிராக உடன் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செய்த தப்பிதங்கள், பாவங்கள், குற்றங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும்
ஒரு விசை தயவாக மன்னியும். உமது பிள்ளைகளாக எங்களை ஏற்று வழி நடத்தும். உம் கரங்களிலே தாழ்த்துகிறோம். நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நிறைவேத்தாரும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலத்தின் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். அன்பிற்கினியவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். அது யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 1 தொடங்கி 11 முடிய. யோவான் 19 1 தொடங்கி 11 முடிய. எடுத்தவர்கள் படிக்கலாம். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர் சேவகர் முள்களினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, ஈதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். பிரதான ஆசாரியாரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவ்விடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். உனக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு நீ ஒரு நியாய பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியானால் அந்த நியாய பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோடு பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது. ஆனப்படினால் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். வாசிக்க வேண்டிய வேத பாத வாசிப்பிருந்தது. தேவன் தன்னை திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். பிந்தை கீரிஸ்தே சுராசா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அன்பின் ஆண்டவர் இயேசுவே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எல்லாருடைய சிந்தைகளையும் ஒருமுகப்படுத்தும். உமது கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் நிறைவேத்தாரும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் அன்போடு தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை தியானத்திலும் கூட சிலுவையின் நிழல் அல்லது சிலுவையின் சாயல் என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தி ஷேடோ ஆஃப் த கிராஸ். சிலுவையின் சாயல், சிலுவையின் நிழல் என்ன, எப்படி நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும், வாழ்ந்து காண்பிக்க முடியும் என்று நாம் சற்று சிந்திக்கலாம். முதலாவது, இந்த சிலுவையிலே மரித்த ஆண்டவர் இயேசு, அவரை குறித்து நாம் தெரிந்து கொண்டே வருகிறோம். இந்த நாட்களில் மாத்திரமல்ல, நாம் தலைமுறை தோறும் ஆண்டவர் இயேசுவின் சிலுவை பாடுகளை, ஆண்டவர் இயேசுவின் தியாகத்தை நாம் கேட்டு வருகிறோம், தியானித்து சிந்தித்து வருகிறோம்.
இந்த வேளையிலும் கூட மீண்டும் ஒரு விசை அதை நாம் சற்று சிந்திக்கலாம். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே தம் சீடர்களோடு இருந்த பொழுது, அதாவது தன்னுடைய வியர்வையெல்லாம் வெளியேறி இரத்தத்தின் பெருந்துளிகள் சிந்தும் அளவிற்கு அவர் பாரத்தோடு ஜெபித்து முடித்த பின்பு, அவருடைய சீடர்கள் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து வந்து முத்தமிட்டு காட்டிக் கொடுத்து இரவிலே பிடித்து வந்து, அந்த இரவிலேயே விசாரணை நடக்கிறது. அந்த விசாரணையின் போது பிலாத்து இயேசுவினிடத்துல பலவிதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு கேள்விக்கும் இவர் குற்றவாளி என்கிற பதிலை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அங்க என்ன நடக்குது? கடைசியில எப்படியாவது வாரினால் அடிப்பித்து விடுவித்திடலான்னு யோசித்தாரா பிலாத்து? அங்கே அந்த 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கி அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார். அன்பானவர்களை சிந்திக்கலாம். வாரினால் அடிப்பித்து விடுதலை செய்து விடலாம் என்று யோசித்தாரா பிலாத்து? ஆனாலும் அங்கே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் விடுவதாக இல்லை. அங்கே அவரை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த உச்சம் போய்கொண்டிருக்கிறது. சாட்டை அடி கொடுக்கப்படுகிறது. முள்முடியை போர்ச்சவர்கள் ஒன்று கூடி இவன் யூதருக்கு ராஜா என்று சொன்னதுனால ராஜாவுக்கு கிரீடம் வேண்டுமே என்று முள்ளுகளினாலே செய்த ஒரு கிரீடத்தை ஆண்டவர் இயேசுவின் தலையிலே வைத்து அழுத்துகிறார்கள். நீ யூதருடைய ராஜா என்று கிண்டல் செய்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். சிவப்பான அங்கியை உடுத்தி நீ யூதருடைய ராஜா என்று அவரை எந்த அளவிற்கு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்த முடியுமோ செய்து அவரை கையினால அடிக்கிறார்கள். நாம் சிந்திக்கலாம் அன்பானவர்களே, இந்த சிலுவை காட்சி அது தாங்கோனா துயரம் நிறைந்த காட்சி. இந்த அவமானங்களும் நிந்தைகளும் எனக்காக, உங்களுக்காக, நமக்காக, இந்த உலகத்தினர் மீட்புக்காக அவர் ஏற்றுக்கொண்டவை. அதைதான் அங்க பார்த்துனே போறோம். ஆண்டவர் இயேசு இந்த சிலுவை பாடுகளை ஏற்றவராக 4ஆம் வசனத்துல பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து என்னென்னமோ கேட்டு பாக்குறாரு. ஒண்ணு அங்க குற்றம் இல்லை. வெளியே வந்து, நான் இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு உள்ள. அங்கே விசாரணை முழுவதும் முடிந்து போனது. மக்கள் கூட்டம் பெருந்திரளாய் அரண்மனைக்கு வெளியே நிற்கிறார்கள். அந்த கூட்டத்தை ஏவி விட்டு வேத பாரகரும் பரிசேயரும் இந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தே தீர்க்க வேண்டும் என்று அந்த முடிவோடு நிற்கிறார்கள். அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசுவை வெளியே கொண்டு வருகிறார். அந்த காட்சிக்கு யோசிச்சு பாருங்க. உள்ளே மிகப்பெரிய நிந்தை, அவமானங்கள், பாடுகள், அசிங்கம் எல்லாவற்றையும் ஏற்ற இயேசு சிவப்பங்கி தரித்தவராய், முள்முடி சூட்டப்பட்டவராய் அவர் வெளியே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். கொண்டு வந்து நிறுத்தி பிலாத்து சொன்ன வார்த்தை, இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை. இதுதான் சிலுவை காட்டுகிற மாதிரி. அவமானங்கள், நிந்தைகளை ஏற்ற பொழுதும், பாடுகளை ஏற்ற பொழுதும் குற்றமில்லாத ஆண்டவராய், குற்றமில்லாத மனிதராய் வெளியே கொண்டு வரப்படுகிறார். இந்த சிலுவை காட்டுகிற இந்த திருக்காட்சி, அதன் சாயலை, அதன் நிழலை நாம் இந்த உலகத்திலே கொண்டு போய் சேர்க்க, பாடுகளை ஏற்றாலும் பிறருக்காக ஆண்டவர் இயேசு ஏற்றது எல்லாமே பிறர் வாழ்வுடைய, உலகம் மீட்படைய எல்லா நிந்தைகளும், அவமானங்களும், பாடுகளும் ஏற்றுக்கொண்டார். அதன் ஊடாக அவர் குற்றமும் செய்யவில்லை, ஒரு குற்றமும் செய்யவில்லை. இயேசு கிறிஸ்து நம்மை அழைப்பது அதன் சாயலை, அதன் நிழலை வெளிப்படுத்த வேண்டுமானால் இந்த சிலுவை திருக்காட்சியை ஆண்டவர் இயேசு அவர் அனுபவித்த அந்த பாடுகளை சமூகத்திலே வாழ்ந்து காண்பிக்க வேண்டுமானால் கிறிஸ்தவர் ஒவ்வொருவரும் குற்றம் இல்லாதவர்களாக அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். பிறர் வாழ்வு அடைய தன் வாழ்வு இழக்க நேர்ந்தாலும் அங்கே குற்றம் இருக்கு. அதான் அங்க பாக்குற பிலாத்து வந்து, என்ன ஒரு குற்றமும் இல்லையா என்று சொன்ன பொழுது அங்கே அவருக்கு மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்ட வார்த்தை 5ஆம் வசனத்துல,
முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். இதோ நீங்கள் ஒப்பு கொடுத்த இந்த நாசரேத்து இயேசு இந்த மனுஷன் என்று சொல்லுகிறார். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், இதே ஒரே குரல் தான். அதன் பிறகு மீண்டும் அங்கே பிலாத்து ஆண்டவர் இயேசுனிடத்தில் கேட்கிறார், உனக்கு தண்டனை தீர்ப்பு கொடுப்பது என்னுடைய அதிகாரம் இல்லையா? நீ ஏன் பேச மாட்ற என்று ஆண்டவர் இயேசுனிடத்துல பிலாத்து கேட்கிற பொழுது ஆண்டவர் இயேசு மிக தெளிவான பதிலை அங்கே கொடுக்கிறார். அதுல குறிப்பாய் பிலாத்து கேட்கிறது, நீ எங்கே இருந்து வந்தவன்? அந்த 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அரண்மனைக்குள்ள மீண்டும் ஆண்டவர் இயேசுவை இழுத்து சென்று, நீ எங்கிருந்து வந்தவன்? ஜனங்கள்லாம் அப்படி சொல்றாங்களே, வேத பிரதான ஆசாரியர் இப்படி சத்தமிடுகிறார்களே, சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூறுகிறார்களே, நீ எங்கே இருந்து வந்த? அப்ப அதுதான் இங்கே சிலுவை காட்டுகிற திருக்காட்சி. தந்தையின் இடத்துல, பிதாவின் இடத்துல வந்த ஆண்டவர் இயேசு, குற்றம் செய்யாத இயேசு எல்லாருக்கும் முன்பாக மிகப்பெரிய முன்மாதிரியாய் நிற்கிறார். ஆண்டவர் இயேசு நம்மை அழைப்பது இந்த சிலுவையின் நிழலை, சிலுவையின் சாயலை உலகிற்குள், சமூகத்திற்குள் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமானால் நம்மை பார்க்கிறவர்கள், இவன் கிறிஸ்தவன், கிறிஸ்துவில் இருந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ்கிறவன், கிறிஸ்துவின் சாயல் உடையவன் என்று சொல்ல வேண்டும். பேதுருவை பார்த்த அரண்மனையில் விசாரணைக்கும் போது அதான் சொன்னாங்க, இவனும் இயேசுவை சார்ந்தவன் போல, கிறிஸ்துவை சார்ந்தவன் போல இருக்கிறானே, அந்த சாயல் தோன்றுகிறதே என்று சொன்னார்கள். இதைத்தான் இந்த உலகம் நம்மிலே காண வேண்டும் இந்த நாட்கள்ல. சிலுவையின் நிழல், சிலுவையின் சாயல் அங்கே இருக்க வேண்டும். அப்பதான் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாய் சொல்லுகிறார், இந்த அதிகாரம் உனக்கு மேலே இருந்து கொடுக்கப்படாவிடில் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியானால் எல்லாம் கடவுளிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதன் குடிகளும் கர்த்தருடையது என்று சங்கீதக்காரன் 24:1 சொல்லுகிறபடி எல்லாம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து கிடைக்க பெற்றவை. எந்த அதிகாரமும் தானாய் வந்து விட்டவை அல்ல. எனவே நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நிறைவை கண்டுகொள்ள கிறிஸ்துவின் சிலுவை சாயலை, அந்த சிலுவை நிழலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சிலுவை என்பது அது ஒரு ஏணிப்படி. அது மண்ணுலகிலிருந்து விண்ணுலகில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு படியாக, ஏணியாக, பாலமாக இருக்கிறது. அதன் வழியாக கடந்து செல்ல நம் வாழ்வு பிறருக்கானதா இருக்க வேண்டும். தன்னலம் துறக்க வேண்டும். அப்படியானால் ஒரு தியாகம், மெய்யான தியாகம் இயேசுவை போல மெய்யான அன்பு உலகிற்குள்ளாய் இருக்க வேண்டும். மெய்யான சமாதானம் நிறைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சமாதான குறைச்சல், அன்பு இல்லாத வாழ்க்கை, தன்னலத்தோடு வாழுகிற சூழல். இதையெல்லாம் துறப்பது, அதாவது தன்னலம் துறந்து அன்பை நாடி சமாதானத்தை அங்கே கொண்டு போய் சேர்க்கிற நிலைதான் இந்த சிலுவையின் நிழல், சிலுவையின் சாயல், கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை. இதற்காக தான் ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறார். அன்பிற்கினவர்களே, பேராயர் லெஸ்லி நியூபிகன் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இங்கிலாந்து தேசத்துல 1909 பிறந்த லெஸ்லி நியூபிகன் அவர் ஒரு மிகச்சிறந்த இறையியலாளர். இறையில் கற்று தேர்ந்து அவர் இந்திய தேசம், தமிழகத்திற்கு வருகிறார். இறைப்பணியை ஸ்காட்லாந்து மிஷனிலே பணி செய்கிறார். மிக நேர்த்தியான தொண்டு. தென்னிந்திய திருச்சபை என்று உருவான நாளிலே, அதாவது 1947 மதுரை ராமநாதபுரம் பகுதியிலே அந்த பேராயத்தின் பேராயராக, முதல் பேராயராக நியமனம் செய்யப்படுகிறார். அங்கே பணி செய்து அதன் பிறகு ஜெனீவா செல்கிறார். 1961 அங்கே WCC உலக கிறிஸ்தவ மையத்தில மிகச்சிறந்த பணியை செய்கிறார். மீண்டும் 1965 தொடங்கி 74 வரை சென்னை பேராயத்தின் பேராயராக மிகச்சிறந்த பணியை செய்கிறார். அன்பானவர்களே, இவர் 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த இறையியல் வல்லுநர் என்று சொல்லப்படுபவர். இவர் கூறுகிற முக்கியமான செய்தி என்னவென்றால், திருச்சபை இன்றைக்கு சமூகத்திற்குள்ளாய் செல்ல வேண்டும். நற்செய்தி பணி என்பது கிறிஸ்தவ வாழ்வை, கிறிஸ்துவின் வாழ்வை வாழ்ந்து ஒவ்வொரு கிறிஸ்தவரும் காண்பிக்க வேண்டும். கிறிஸ்துவின் முழு உண்மையும் இந்த சமூகத்தில கொண்டு போய் சேர்ந்து அது
சாட்சியாக வாழ்வதே சிலுவை காட்சி, சிலுவை வழியாக ஆண்டவர் இயேசு காண்பித்த வாழ்வு முறை என்று அடிக்கடி இவர் சொல்லுவது உண்டு. அப்படிதான் அவர்கள் வாழ்ந்து ஆண்டவருக்கு சாட்சியாக 1998 ஆண்டிலே இறை அழைத்து ஏற்றிருக்கிறார். அன்பானவர்களை சிந்திக்கலாம். இந்த நாட்களிலே, இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவர் இயேசு நம்மை அழைப்பது, அவர் தன்னலம் துறந்தார், தியாகமாய் வாழ்ந்தார், தமது அன்பின் வெளிப்பாடாய் சிலுவையிலே தம்மை இழந்தார், வெற்றி சிறந்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு நம்மை அழைப்பது இந்த சிலுவை சாயலை, இந்த சிலுவை நிழலை அறியாத மக்களுக்கு இந்த சமூகத்திலே கொண்டு போய் சேர்த்திருங்கள் என்று நம்மை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு நாம் செவி சாய்ப்போம், நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்ந்து இந்த வேளையிலும் கூட நாம் அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுல ஏற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து புத்தஷ் பாடல்ல 61, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். இதோ மனுஷரின் தேவனே வாசம் செய்கிறாரே, தேவன் தாபரிக்கும் சலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம் தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே, தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே, என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார், சீர்மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் என்றுமே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, முன்னோடியாம் இயேசு பரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே
வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அன்பானவர்களே, நிறைவாக நாம் ஜெபித்து முடிக்கலாம். வாழ்வளிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே, காலங்கள் தோறும் எங்களை காத்து வருகிறவரே, எங்கள் தாயும் தந்தையுமான ஆண்டவர் இயேசுவே, உமக்கு நன்றி படைக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, துதிகளுக்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இயேசுவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உமது தூய கிருபை மாத்திரமே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை மீட்க உம்மை இழந்தவரே, எங்களுக்காக அநேகம் பாடுகளை, துன்பங்களை ஏற்றவரே, அவமானங்கள், நிந்தைகளை ஏற்றுக்கொண்டவரே, சிலுவையை சுமந்தவரே, ஆண்டவரே, வாய் திறவாமல் அமைதியாக காத்திருந்தவரே, தியாக பலியாக சிலுவையில உம்மை ஒப்பு கொடுத்தவரே, உமது அன்புக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே இந்த வேளையிலும் கூட இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி பார். ஒவ்வொருடைய உள்ளத்தின் வாஞ்சைகள், விண்ணப்பங்கள், வேண்டுதல் எல்லாம் நீர் வாய்க்க செய்யும். குறைவை போக்குகிற கர்த்தர், நிறைவை கட்டளையிடுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெயபலமானவர், வெற்றி சிறந்தவர், மரணத்தை வென்றவர். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த வல்லமை ஆண்டவர் உம் மக்களோடு இடைப்படும். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் சூழ பாளையம் இறங்கும். உடைய தூதர்களை கொண்டு காத்துக்கொள்ளும். எல்லா தேவைகளையும் சந்தியும். உம் மக்கள் சுகமாய் வாழட்டும், நிறைவாய் இருக்கட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய ஜபங்களுக்கும் நீங்க பதில் தாங்க ஐயா. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர், உம்மை நோக்கி காத்திருக்கிற முகங்கள் இன்னும் நிறைவை கண்டுகொள்ளட்டும். இன்னும் அதிகமாய் ஆசீர்வாதமாய் வாழட்டும். கிருபையும் இரக்கமும் சூழ்ந்து கொள்ளட்டும். உமது கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து இவற்றை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் அன்போடு தெரிவிக்கிறேன். கடவுள் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.